அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைந்திருக்கிறார். விவரங்கள் அன்புச்செல்வன். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் தொடர்ந்து நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதில் இன்று போடிநாயக்கனூர், சாத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பில் அந்த மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுவரைக்குமாக பார்க்கும்போது 38 நாட்கள் என்பது தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் 81 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை இன்றோடு சேர்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பின் போது ஒன் டு ஒன் சந்திப்பாக இருப்பதால் தற்போது சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம், தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெற்றி தொகுதியாக இருந்தால் மீண்டும் அந்த வெற்றியை தக்க வைக்கக்கூடிய வகையில் பணியாற்ற வேண்டும் என்றும், அதே போல பிற கட்சியினர் அதில் வெற்றி பெற்றிருந்தால் அடுத்த முறை நாம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டியதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும், உட்கட்சி பிரச்சனைகளில் எதுவும் ஈடுபடக்கூடாது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படியாக நேற்று கூட பார்க்கும்போது வேதாரண்யம் தொகுதியை இதற்கு முன்பாக அதிமுக வெற்றியில் இருக்கும் போது தற்போது நாம் வெற்றி பெற வேண்டும் என்றதை வலியுறுத்தியிருக்கிறார். அதோடு உட்கட்சி பிரச்சனைகள் எதுவும் வைத்துக் கொள்ளாமல் தேர்தலில் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் எச்சரிக்கைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஒன் டு ஒன் சந்திப்பின் போது வழங்கக்கூடியதை நாம் பார்க்க முடியாது. அப்படியாகத்தான் இன்று இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் போடிநாயக்கனூர் மற்றும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதில் குறிப்பாக போடிநாயக்கனூரை பொறுத்தவரை தற்போது அதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கக்கூடிய நிலையில் சட்டப்பேரவை தொகுதியையும் கைப்பற்றக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய என்ற அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரை அதற்கான தேர்தல் பணிகளையும் தீவிரமாக ஈடுபட வேண்டும், நிர்வாகிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அன்புச்செல்வன்.